மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழா 8ஆம் நாளன்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது. அன்று மீனாட்சி அம்மனுக்கு ராயர் கிரீடம் சாற்றி இரத்தினங்கள் இழைத்த செங்கோலை வழங்கி பட்டாபிஷேகம் நடக்கின்றது. அதன் பின்பு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. மீனாட்சி அம்மனிடமிருந்து செங்கோல் கோயில் துணை ஆணையரிடம் வழங்கப்பட்டு அவர் சுவாமி சன்னதி 2ஆம் பிரகாரம் வழியாக வலம் வந்து மீண்டும் மீனாட்சி அம்மனிடம் ஒப்படைத்து விடுகிறார். இதை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். பட்டாபிஷேகம் நடைபெற்ற நாளிலிருந்து ஆவணி மாதம் வரை மதுரையில் மீனாட்சி அம்மனின் ஆட்சி நடப்பதாக கருதுவது பக்தர்களின் நம்பிக்கையாகும். அன்று மீனாட்சி அம்மன் பட்டத்து ராணியாக வெள்ளி சிம்மாசனத்தில் 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பாண்டியர்களின் வெற்றி மலரான வேப்பம்பூ மாலையும் அணிவிப்பது சிறப்பு. குலசேகர பாண்டியனின் வழித்தோன்றலான மலையத்துவஜ பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆள்கிறான். இவனது மனைவி காஞ்சன மாலை சோழ மன்னனின் மகள். இவள் முற்பிறவியில் மீனாட்சி அம்மையை பிரார்த்தித்து அம்மனையே மகளாக அடையும் வரத்தை பெற்றிருந்தாள். மலையத்துவஜன் காஞ்சன மாலை தம்பதிக்கு குழந்தை பேறு இல்லாததால் இவர்கள் 99 அஸ்வமேத யாகம் நடத்தினர். பின்னர் இந்திரன் சொல் கேட்டு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினர். அந்த யாகத்திற்குள்ளிருந்து 3 வயது சிறுமியாக ஈஸ்வரி மீனாட்சி உருவில் நடந்து வந்து காஞ்சன மாலையின் மடியில் அமர்ந்து அம்மா என்று அழைத்தாள். யாகத்தின் மூலமாக கிடைத்த தெய்வீக குழந்தைக்கு 3 தனங்கள் இருந்தன. இதை கண்டு அரச தம்பதி அதிர்ந்தனர். மன்னா, வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு வளர்த்துவா. பருவ வயதில் அவள் தனக்கேற்ற கணவனை காண்பாள். அப்போது 3ஆவதாக உள்ள தனம் மறைந்துவிடும் என்று அசரீரி ஒலித்தது. வில் பயிற்சி, வாள் பயிற்சி கற்றுக் கொடுத்து வீர பெண்மணியாக வளர்த்தார். ஆய கலைகள் அனைத்திலும் தேர்ந்து வீரமிக்க பெண்ணாக வளர்ந்த தடாதகைக்கு பட்டத்தரசியாக மணிமகுடம் சூட்டப்பட்டது. பட்டத்தரசியான நாள் முதல் தனது நாட்டு மக்களை கண்களால் காத்து வருவதால் மீனாட்சி என்று அழைக்கப்படுகிறார். மதுரை மாநகரமே தூங்கா நகரமாக திகழ்கிறது. மதுரை அரசி தடாதகை பிராட்டி திக்விஜயம் செய்தாள். பல நாடுகளையும் தனது குடையின் கீழ் கொண்டு வந்தார். 56 தேச மன்னர்களையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் பணியச் செய்தாள். கைலாயத்திற்கே படை நடத்தி சென்றபோதுதான் அந்த அதிசயம் நடந்தது. அங்கே சிவபெருமானை கண்டவுடன் நாணம் தோன்றியது. ஈசனை பார்த்ததும் இயல்புக்கு மாறாக இருந்து வந்த 3ஆவது தனம் மறைந்தது. மதுரை அம்பதிக்கு பெண் கேட்டு வந்து மனம் முடிப்பேன் என்று தடாதகையிடம் வாக்களித்தார். சொன்னது போல தனது பரிவாரங்களுடன் சுந்தரேஸ்வரராக வந்து மீனாட்சியின் கரம் பிடித்தார். மீனாட்சியம்மன் திக்விஜயத்தன்று குழந்தைகள் அம்பாள் சுவாமி வேஷம் போட்டு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். கீழமாசி வீதியில் இந்திரனையும், தெற்கு மாசி வீதி விளக்கு தூணருகில் அக்னியையும், தெற்கு மாசி வீதியில் யமனையும், தெற்கு மேல மாசி வீதி சந்திப்பில் நிர்தி பகவானையும், மேல மாசி வீதியில் வருணனையும், வடக்கு மாசி வீதியில் வாயுவையும், ஈசானி திசையில் குபேரனையும், வடக்கு கிழக்கு மாசி சந்திப்பில் ஈசானிய தேவனையும் வெற்றி கொள்கிறாள். பின்னர் நந்தி தேவரையும் வெல்கிறாள். ஈசானிய மூலையில் சுவாமியை காண்கிறாள். சுவாமியை கண்டவுடன் மீனாட்சி வெட்கப்படுகிறாள். இந்நிகழ்ச்சியில் ஈசனுடன் அம்மன் மாலை மாற்றிக் கொள்கிறார். சித்திரை திருவிழாவின் 10ஆவது நாளன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதில் திருப்பரங்குன்றத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, பவளக்கனிவாய் பெருமாள் புறப்பட்டு அதிகாலையில் கோயிலை வந்து அடைகின்றனர்.
கோவிலில் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த மணமேடையில் சொக்கநாதர் பிரியாவிடை அம்மனுடனும் சர்வ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருள்கின்றனர். பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க மீனாட்சியின் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கப்படுகிறது. திருமண நிகழ்ச்சியை காண வந்த மணமான பெண்கள் தங்கள் கழுத்தில் உள்ள தாலியை மாற்றி புது தாலி அணிந்து கொள்கின்றனர். திருக்கல்யாணம் முடிந்தபின் அம்மனும் சுவாமியும் திருக்கல்யாண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து 11ஆம் நாள் தேரோட்டம் நடைபெறுகிறது. பிரியாவிடை சமேத சுந்தரேஸ்வரர் பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் எழுந்தருள்வர். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்கின்றனர். மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. பக்தர்கள் வடம் பிடித்து தேரை 4 மாசி வீதிகளிலும் இழுத்து செல்கின்றனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை மணந்தபின் அவர்கள் இருவரும் சேர்ந்து மதுரை நகரை ஆண்டனர். ஆவணி முதல் பங்குனி மாதம் வரை 8 மாதங்கள் சுந்தரேஸ்வரரும், சித்திரை முதல் ஆடி வரையிலான 4 மாதங்கள் மீனாட்சி அம்மனும் மதுரையை ஆட்சி செய்வதாக ஐதீகம். தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கப் போகும் செய்தியை கேள்விப்பட்டு கள்ளழகர் 24 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தன் இருப்பிடத்தை விட்டு மதுரையை நோக்கி வருகிறார். வழி நெடுகிலும் 500க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் தங்கி இளைப்பாரி பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார். தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் இரவு தங்கி ஆசி வழங்குகிறார். அங்கு அழகருக்கு திருமஞ்சனம் செய்து அலங்காரம் நடைபெறுகிறது. மறுநாள் சித்திரை திருவிழாவின் 12ஆம் நாளன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. மதுரையின் திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கும் கள்ளழகர் தம் தங்கை மீனாட்சியின் திருமணத்திற்கு தாமதமாக வருகிறார். அதற்குள் மீனாட்சியின் திருமணம் முடிவடைந்து விடுகிறது. இதனால் கோபமடைந்த அழகர் வைகை ஆற்றில் நீராடிவிட்டு தங்கையை காணாமலேயே வீடு திரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியே திருவிழாவாக கொண்டாடப் பெறுகிறது. அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினத்தில் அணிவிக்கப்படுகின்றது. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது. வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் என்பது நம்பிக்கை. ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன வண்ணப்புடவை பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார். ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதலில் வெட்டிவேறு சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து 1000 பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும். தல்லாகுளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும். வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதான். வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார். ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருகிறார். கூடவே பக்தர்களும் அழகருடன் பயணப்படுகின்றனர்.
வண்டியூரில் பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழகர் அங்குள்ள பெருமாள் கோயிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்பவாகத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்கிறார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகிறார். பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு இரவில் வந்து சேருகிறார். பிறகு அங்கு தங்கி இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார். அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லாகுளத்திலுள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரை செல்கிறார். அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடக்கின்றது. மறுநாள் அதிகாலையில் பூ பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறே அழகர் கோயிலை சென்றடைகிறார். தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வந்த கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்து கோவிந்தா கோஷம் முழங்கி கள்ளழகரை குளிர்வித்திடும் தீர்த்தவாரி வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் கண்கொள்ளா காட்சியை நேரில் தரிசிப்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரைக்கு வந்து செல்கின்றனர். 16ஆம் நூற்றாண்டு வரை கள்ளழகர் அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர், தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றியமைத்தாராம். மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதேபோல அவரை வழியனுப்பவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர், 3 மாவடி பகுதிகளில் திரண்டு நின்றிருப்பது சிறப்பான ஒரு நிகழ்வாகும்.